அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. இப்போ மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 302ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. இப்போ மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஏர்டெல் யூசர்ஸ்க்காக ஏர்டெல் மறுபடியும் அவங்களுடைய டேட்டா கூப்பன் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளானில் வந்து மினிமம் உங்களுக்கு 2 GB கூப்பன், அதாவது 2 கூப்பன்லேருந்து 4 கூப்பன் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஒரு கூப்பன் வந்து உங்களுக்கு 1 GB டேட்டா அப்படின்னு கணக்கு. ஸோ இந்த டேட்டா ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய ரீசார்ஜ் வந்து நீங்கள் ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப்பில் பண்ணணும். ஸோ எந்தெந்த பிளான்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல்லுடைய 289, 279, 298, 349, 398 இதுக்கெல்லாம் இருக்குது. அதோட ஏர்டெல்லுடைய 599 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கூப்பன்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூசர்ஸாக இருந்தால் இந்த ஆஃபர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங்குடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது Exynos 990 தான் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த சிப்செட்டை தான் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இதோட சக்ஸஸர் Exynos 1000 SoCயும் இவங்க கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 990 ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் Snapdragonுடைய 865 இதை விட 3 times பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது ஒரு புது டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து Exynos வந்து உங்களுக்கு மாலி GPU டெக்னாலஜியில் இருந்தது. பட் இப்போ வந்து இது RDNC GPU டெக்னாலஜி இதில் வந்து இவங்க மாற்றி லான்ச் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டாக இருக்கட்டும், எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த Exynos 990, Snapdragon 865 இது ரெண்டத்தை விட உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அதே Exynos 1000 வந்து குவால்கமுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 875ஓட ஒரு வேளை கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போவும் வந்து உங்களுக்கு Snapdragon 875 தான் பெஸ்ட்டாக இருக்குது Exynos 1000 விட. ஸோ Exynos 1000 இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 865ஓட கம்பேர் பண்ணாமல் இனிமேல் வரப்போகிற 875ஓட இவங்க கம்பேர் பண்ணி லான்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ரியல்மி யூசர்ஸ்க்குலாம் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயம். ரியல்மி அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு புது ஃபீச்சர் கொடுக்க போகிறாங்க. ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கலர் ஓஎஸில் தான் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரியல்மியுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸில் இவங்க கொடுத்துருக்காங்க ரியல்மி UI. இதில் வந்து ஒரு புது ஃபீச்சர் இனிமேல் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கார்டு ஃபீச்சர். இந்த ரிமோட் கார்டு ஃபீச்சர் வந்து ஏற்கனவே கலர் OS 6ல் இருக்க அதே ஃபீச்சர் தான் இவங்க வந்து இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொடுக்குறாங்க. இது அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமோட் கார்டு ஃபீச்சருடைய ஹைலைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எனேபிள் ஆனப்புறம் உங்களுக்கு ஃப்ராட் கால்ஸ் எதுவுமே வராது, ஸ்பேம் மெசேஜஸ் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் வந்து ரிமோட் கார்டு ஃபீச்சரில் வந்து நீங்கள் உங்களுடைய பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுடைய பசங்களுடைய நம்பர்ஸ், அதாவது கார்டியன் நம்பர்ஸ் எத்தனை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் அது தவிர வந்து கார்டியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ணலாம். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஸ் அவங்க பார்க்கணும், என்னென்ன பிளாக் பண்ணணுமோ எல்லாமே வந்து பேரண்ட்ஸே பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து அவங்க என்னென்ன வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்க முடியும். கூடவே வந்து உங்கள் பசங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு லைவ் ட்ராக்கிங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரியல்மியுடைய புது ஃபீச்சர் ரிமோட் கார்டு ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிள் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 12 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன், இதோட லுக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதோட ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. கூடவே வந்து இதோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். iPhone 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இவங்க ஸ்மார்ட் ஃபோன் கூட எந்த ஆக்சசரிஸும் இல்லாமல் தான் ஷிப் பண்ண போகிறதா தெரியுது. ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து iPhoneுடைய 12 சீரிஸ் உங்களுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ் கூட இருக்காது. கூடவே வந்து உங்களுக்கு வயர்டு ஏர்பாட்ஸ் எதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் கூட இருக்காது. இதெல்லாம் நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஆக்சசரிஸும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhoneுடைய 12 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 52,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகும். அதே iPhone 12 Max வந்து அப்ராக்சிமேட்டாக 60,000, அதாவது பேஸ் வேரியன்ட் 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். iPhoneுடைய 12 Pro வந்து உங்களுக்கு 76,700லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் தெரியுது. iPhoneுடைய 12 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 87,000லேருந்து இது ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது US ப்ரைஸ். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதை விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். சாம்சங் கூடிய விரைவில் அவங்களுடைய ஃபேன் எடிஷன் S20 FE இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே லான்ச் ஆன லைட்டர் எடிஷன் S10 லைட்டுக்கு சக்ஸஸராக இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக பல்கேரியன் வெப்சைட்டில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆனதுனால இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இது ட்ரிபிள் கேமரா, இன்னும் சொல்லப்போனால் நோட் சீரிஸ் மாதிரியே இருக்குது இதோட அவுட்லுக். இந்த வாட்டியும் சாம்சங் எப்படி அவங்களுடைய S10 லைட் வந்து இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் கொடுத்தாங்களோ இந்த ஃபேன் எடிஷன் S20 ஃபேன் எடிஷனும் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் தான் லான்ச் பண்ண
போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 53,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் ஃப்ளாக்ஷிப் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் இந்த ஃபேன் எடிஷன் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Nubia RedMagic 5S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கூடிய விரைவில் குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 2 அன்னைக்கு இது US அதுக்கப்புறம் UK மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கான ப்ரீ ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக 42,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே UK அதாவது யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 865 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே வந்து உங்களுக்கு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா குளோபலாக இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது US அதுக்கப்புறம் UKல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Realme அவங்களுடைய X7 சீரிஸ் சைனால செப்டம்பர் 1 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இதில் Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட AnTuTu ஸ்கோர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. Realme X7 வந்து உங்களுக்கு mediatek Dimensity 800Uல லான்ச் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது வந்து 3 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய mediatek Dimensity 800 இதை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட Realmeயுடைய X7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய Realmeயுடைய எல்லோ கலர் பாக்ஸில் X7 அப்படிங்கிறது பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரிவீலான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி mediatek Dimensity 1000+ இது லான்ச் ஆகுது. 4500 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Realmeயுடைய X7 Pro வந்து கூடிய விரைவில் அதாவது செப்டம்பர் 1 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. Realme அவங்களுடைய பாப்புலரான 7 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் Realme 7 Pro வந்து செப்டம்பர் 3 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம். பட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணி வந்து 7 Pro ரெண்டுமே வந்து ஒரு புது ப்ராசஸர், அதாவது ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி Realme வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து அதாவது 7 Pro ரெண்டுமே வந்து புது சிப்செட்டில் தான் லான்ச் ஆகுமான்னு. 7 வந்து உங்களுக்கு புது சிப்செட்டில் தான் லான்ச் ஆகுது. mediatek Helio G95. அதே உங்களுக்கு 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூமர்ஸ் படி வந்து 732Gல லான்ச் ஆகலான் இருந்தது. இப்போ வந்து இது கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. கீக் பெஞ்ச் அப்படிங்கும்போது வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆகும். இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 567, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1703. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Realmeயுடைய 7 Pro வந்து Snapdragon 720Gல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், Realme 6 Proல என்ன சிப்செட் கொடுத்துருந்தாங்களோ அதே சிப்செட் தான். ஸோ புது ப்ராசஸர், அதாவது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து இவங்க G95 தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Realmeயுடைய 7 Pro 720Gல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ Realmeயுடைய 7 சீரிஸை நீங்கள் பிளைண்ட் ஆர்டரில் ப்ரீ புக் பண்ணலாம். இதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் 1000 ரூபாய் பே பண்ணால் போதும். Realme 7 Pro எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணுமோ 1000 ரூபாய் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அன்றைக்கி தான் வந்து நீங்கள் பே பண்ணணும். அப்போ பே பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷிப்பிங்லேயே. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து பிளைண்ட் ஆர்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் 3 கூப்பன்ஸ். ஸோ எந்த கூப்பன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டிடெக்ட் பண்ணி இவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ நீங்கள் Realmeயுடைய ஸ்மார்ட் ஃபோன் அதாவது 7 சீரிஸ் வாங்குறதா இருந்தால் இந்த பிளைண்ட் ஆர்டரில் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, Realme அவங்களுடைய Narzo சீரிஸில் Narzo 20 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இது Realmeயுடைய 7 சீரிஸ் கூட லான்ச் ஆகுமா இல்லைனா செப்பரேட், அதாவது செப்டம்பர் 2க்குள்ளே இவங்க லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த Narzo சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு mediatek Helio G90Tல லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், Realmeயுடைய Narzo 20 உங்களுக்கு mediatek Helio G90T 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டின்னு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெக்ஸோட Realmeயுடைய Narzo 20 நம்ம எதிர்பார்க்கலாம் செப்டம்பரில். Redmi ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே எக்ஸைட்டடான இன்ஃபர்மேஷன். Redmiயுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் M2001 G7 AI. இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 5G. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது இந்தியாவில் லான்ச் ஆகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக Oneplus நாட் கில்லராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், Redmi K30 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். அங்கே வந்து இது Snapdragon 765Gல தான் லான்ச் ஆச்சு. ஸோ இந்தியாவிலையும் அதே சிப்ஸ் தான் இவங்க லான்ச் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் இது செப்டம்பர்லேயே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது.
ஸோ ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி K30 5G செப்டம்பருக்குள்ளே இந்தியாவில் OnePlus நாட் கில்லராக நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 80. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் கடைசிக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் 25 வந்து ஒரு ரூமர்ட் டேட்டா வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 80 கூடவே வந்து OnePlus வாட்சும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை நீங்கள் OnePlus 80க்காக காத்திருந்தீங்கன்னா செப்டம்பர் எண்ட் இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னென்னு பார்த்தல ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸில் கொடுக்க போகிற புது ஃபீச்சர் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ரியல்மி உடைய யூசர் இன்டர்ஃபேஸில் கொடுக்க போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் LG Wings. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து குப்தா ஸ்ரீதர். கங்க்ராச்சுலேஷன் குப்தா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.